ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்க்குக்கு வந்திருக்கேன். எங்கள் கல்பாக்கமே அழகாக இருக்கும். செடி பூக்கள் அப்படியே இந்த க்ரீனிஷாக இருக்கும். நம்ம இருக்கிற இடமே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். இன்னைக்கு எங்கள் அம்மா குல்ஃபி செய்ய போகிறாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். குல்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கோங்க. 4 பிரெட் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 கப் எடுத்துக்கோங்க. பாதாம் நல்லா உரிச்சு வச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி ஒரு 5-6 பீஸ் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டோட சைடில் ப்ரௌன் கலர் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டோட ஒயிட் பீஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. பால் நல்லா திக்கா ஆகட்டும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்ப நம்மளோட பிரெட்டையும் போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பிரெட் வந்து நாங்க கிரம்ஸ் மாதிரி அரைச்சிருக்கோம், அதை எடுத்து நம்ம போட்டுடலாம். பால் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இந்த பிரெட் கிரம்ஸ் போட்டதால இந்த பால் நல்லா திக்கா இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம அரைச்ச முந்திரி பாதாம்லாம் போட்டுடலாம். நம்ம ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ண வேணாம், நம்ம வந்து நல்லா நேச்சுரலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நாங்கள் வந்து மஞ்சள்தூள் சேர்க்குறோம். சும்மா லைட்டாக தான் சேர்த்துருக்கோம், அந்த குல்ஃபி கலர் நல்லா அழகாக வரும்ன்றதுக்காக. மஞ்சள்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 1 கப் சுகர் போட்டுக்கலாம். நாங்கள் ஏலக்காவை இடித்து போட்டிருக்கோம். இடித்து போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குல்ஃபியெல்லாம் அந்த கப்பில் ஊற்றி வச்சிட்டோம். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா திக்கா இருக்கு. சில்லுன்னு சூப்பரா இருக்கு. இந்த ஐஸ் கேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சில்லுன்னு அப்படியே சாஃப்டா செம்மையா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த பிரெட் போட்டதால அந்த திக்கா அது சூப்பரா இருக்கு. குல்ஃபி டேஸ்டா இருக்கு. அப்படியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பாதாம் எல்லாம் போட்டதால சூப்பரா இருக்கு. இந்த பாதாம் நல்லா அரைச்சி அப்படி கிரன்ச்சியாக அப்படியே சாப்பிட்டு போய் டேஸ்டியாக இருக்குது.
சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதோட அதான் சில்லுன்னு சூப்பரா இருக்கா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.